முடியாத சூழ்நிலை கிடையாது. என்ன வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். யாரும் பட்டினியா போடக்கூடாது அந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இங்க உட்கார வச்சிருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு. அதனால இன்னும் பெருசா வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா ஜாம்பவான்கள், எல்லா பெரிய பெரிய மக்கள் நடிச்சு பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான். அது இவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு நீங்க போன 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்க இவ்வளவு வயசா எனக்கு அறியல, இன்னும் என்ன பண்ண போறது தெரியல. ஆனா இத்தனை பேர் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கா. எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்கோம். இங்க யாருமே துக்கத்தோட வரவே இல்லை. எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் என்ன, விட்ட தம்பி அவ்வளவு சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்கான் தம்பி. அவன் சூப்பரா இருப்பான். அம்மா மேல பெரிய பாசம். அம்மா கோயில் பக்கத்துல எப்போ இருப்பாங்க, அம்மா பார்த்து போக சொல்ல. பிரிட்டோ வீட்டுக்கு இருந்தாலும் எப்பவுமே சாப்பாடுன்னு சொல்லல, அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கையால கொடுப்பாங்க. எப்போதுமே மனசார கொடுப்பாங்க. அதுல வசதி இருக்கா வசதி இல்லையா, பணம் இருக்கா பணம் இல்லையா தவிர பார்க்கவே மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போனா முதல்ல சாப்பிடு தம்பி, அப்புறம் பார்த்துக்க அப்படின்வாங்க. கையில 10 நிமிஷம் இருக்காது அப்பெல்லாம். ஆனா அங்க போகும்போது எல்லா உறவும் ஒன்னா சேர்ந்து எங்களை அழகா பார்த்ததுக்கு முதல் விஷயம் விட்ட தம்பியா. ரீகன், அவனை வீடுதான் தெரியும் எனக்கு. ரீகன் ஏகன் போய்க்கு ஒருத்தர், ஏகன் இருக்கான், ரீகன் ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப குட்டிக்குள்ளே பார்த்துருக்காங்க, மினியச்சரா இருப்பான் அவன். அவன் சிரிப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட பேசி பாருங்க, நீங்களே விட்டு போயிடும். மைக்கேல் இங்க தான் இருப்பாரு, இங்கே ஒருத்தர். மைக்கேலா வாழ்த்துக்கள். அவர் சிரிக்கிறது மட்டும் இல்லை, அவர் கேட்டு பாருங்க, அவர் சிரிச்சுட்டே இருக்காரு. எங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டப்பட போர் அடிக்குதோ நாங்க 4 நாள் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த அண்ணனை கூப்பிட்டு நிறைய கதை சொல்லுவார். அண்ணன் சொல்ற கதையை காலையை கேட்க முடியாது, ஆனா சிரிச்சுட்டே இருக்கும். கல்லங்கப்பட இல்லாத மனசு அந்த மனசு. அந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளைக்கு மேல அழகான பிள்ளை பிறந்ததுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பிரார்த்தனை. அது அழகான விஷயம். அந்த பிள்ளை பெருசா வளரும். நல்லா கை கட்டிக்கலாம். உண்மையில இருக்கு இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கை கட்டுறது நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயம் இருக்கலாம், கையில பெரிய விஷயம் வச்சுக்கலாம். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டுறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். இந்த மகிழ்ச்சி தான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப புத்தி வயசு. நான் ரொம்ப சின்ன வீடியோ பார்த்தது. பிள்ளை நீங்க வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை கடைசியா சொன்னா பாரு, 2 பாட்டு என் பொண்டாட்டி இருக்காங்க, இல்ல சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அது அழகா சொன்னேன். கடைசியா முடிக்கும்போது சொன்னேன், நான் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த பிள்ளை பேச கேட்டேன், என்னடா பஞ்சாபியா மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசையே இருக்காது, மீசை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகா அவனை ரொம்ப நேர்த்தியா உண்மையா இருந்திருக்கான். இங்க இருக்க எல்லாரும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாங்க யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமா தான் வச்சிருக்கோம். எங்க குடும்பம் அது. இந்த குடும்பத்துல இத்தனை பேர் ஒன்றா சேர்த்திருக்கான். அதுக்கு பெரிய சேர்த்திருக்கான் அப்படின்னு சொன்னா தெரியல எனக்கு. வாடாபரா சொல்லணும் கூட தெரியல. இயக்குனர் ஆயிட்டாங்க ஐயா. அதுக்கு பெரிய வாய்ப்புகள் உண்மையிலே. சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கழிச்சுட்டே இருக்கும். ஒரு புத்தகம் எறும்பு கழிச்சுட்டு தான் போகணும். டக்கு டக்குன்னு வேணும். ஒரு இடத்துல நிக்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சுக்க அந்த மனுஷன் அதெல்லாம் கேட்பேன். எனக்கு நல்ல பழக்கம். நான் கிளாஸ்ல பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயத்தை பகிர்ந்துருக்கோம். யோசிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், உறவா இருக்கிறதுக்கு காரணமா தான். இங்க இருக்க எல்லா மக்களும் இவங்க மக்கள். ரியோ தம்பி கிட்ட எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும். எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ரியோ கூட படம் பண்ணுவோம், ஒரு வாட்டி படமா பண்ண அப்படின்னு. முதல்ல ஜீப் வாங்கும்போது அவன் காட்டுற விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கு. அந்த பேங்க்கு முன்னாடி நான் ஜீப் வாங்கியிருக்கேன்னா கம்பெனியா இருக்கு, அடுத்த கார் மாத்திட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்கு, ஏழு ஆயிட்டான், இன்னும் ரியோ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். எனக்கு வாய்ப்பு கிடைச்ச சக்கரத்தை கூட நடிச்சிருக்கா, வாய்ப்பு கிடைச்சது அண்ணா கூட நடிக்கிறதுக்கு. அது பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அது ரொம்ப மோசமான படத்துல மட்டும்தான், நேரா கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா விட்டு தம்பி. இந்த கதாபாத்திரம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா வடிவமைச்சது யாருன்னா விட்டு தம்பி. ரொம்ப கஷ்டம் இல்லையா, என்னன்னா வேலை வாங்க தம்பி வேலை வாங்குவான். என் மனசு போனாம ஒரு விஷயத்த அழகா சொல்லி வேலை வாங்கி போயிடுவான். எத்தனை கூட வாங்குவான், ஆனா அழகா வாங்கிடுவான். அதனாலதான் இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு முடிஞ்ச பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. உங்க மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி உண்மையிலே. அந்த படத்தை நீங்க கையாள ரொம்ப அழகா இருந்தது. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னொரு பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க, அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்தர் உட்காந்துருக்கான் தம்பி. தம்பியை சிறந்த நடிகை. இவங்க எல்லாருக்குமே நான் படம் வெற்றி யாத்திரை சொல்லணும். நாங்க ஐயா நான் முதல்ல ஏர்போர்ட்டை தான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. யாரும் எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்தது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழ்ந்தே சொன்னாரு. நான் அப்ப அவர் பேர் வச்சு பேர்ல தெரியுங்களா, ஏலியன். அது ஏலியன் அப்படிதான் இருக்கும். பேசுற விதமா இருக்கட்டும், பழகிற விதமா இருக்கட்டும், அப்படியே காப்பாக்க சொல்லிட்டு போயிடுவார் விஷயத்த, ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுவார். இன்னும் இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அது பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் ஒண்ணு அந்த படத்துல நாங்களா இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேர் சொன்னா மணி ஐயா, சாரி மணி எப்பவுமே ரொம்ப அழகான பிள்ளை.
எப்படி காட்டக்கூட அப்படிதான் காட்டுவான். என்ன அழகா காட்ட சொல்லி காட்டதே இல்லை, அவ்வளவு மோசமா காட்டியிருப்பான். என்ன ஏதாவது ஒரு இடத்துல இந்த அழகா காட்டுறாங்கல்ல, இருக்குத்தான் வரும் அப்படின்னா அது வேற என்ன படுத்த அப்படின்வான். அவ்வளவு அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இங்க மேடலுக்கு எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு போகணும். அப்பவும் இந்த குடும்பத்தை பார்க்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அது மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காம எல்லாரும் தேர்தல் படம் பாருங்க. யார் மனசையாவது தெரிஞ்சு தெரியாம கும்பிடுங்க, பெரிய மன்னிப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இந்த 2 படம், அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர், இதுல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசுதோ, விஜய், ஏடன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி, சொல்லிட்டே போலாம். உட்காந்துருக்காங்க தலையாட்டிட்டு பேரு சொல்லி, ஜீவா, எல்லாரும் 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 அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த படத்துக்கு நேரம் ஆயிடும். சோ நீங்க மெயினா சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமா ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்சஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமா ஓடி சக்சஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உதவணும் என்று ரொம்ப ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். சோஷியல் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். ஒவ்வொரு வாட்டி நேரில் வரும்போது நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நன்றி. இப்ப நான் கூப்பிடக்கூடிய நபர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த படத்தின் மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக திகழக்கூடிய ஜீவா அவர்கள். பிளீஸ் எங்களுக்காக ஒரு வார்த்தைகளை பார்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இந்த படத்துல நான் வந்தது காரணம் வந்து பிரிட்டோ அவர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோட 25வது படம். ஸோ இந்த படத்துல எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா வர மார்ச் 7ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது எல்லாரும் பாருங்க. உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் கண்டிப்பா வருவாங்க. இந்த படத்தோட கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்துல வேலை செஞ்ச உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் எனக்கு மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமா நாங்கள் வந்திருங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு நைட் ஷூட் இருக்கு, அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், நான் கிளம்புறேன். சாரி, நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கும் நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படத்துக்கும் அட்வான்ஸ் விஷஸ். மீண்டும் ஜீவா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக நிறமாறும் உலகில் படத்துல பரிமளம் கதாபாத்திரத்தை பிளே பண்ணிருக்கக்கூடிய ஆதிரா அவர்கள், பிளீஸ் எங்களுக்காக ஒரு வார்த்தைகளை பார்த்து ஃபிலிம் ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதில் இங்கே வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இது இங்கே இருக்கிற குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேரை சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேறு வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுவார். அது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது பொறுமை, அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் முடியாது. இந்த படத்தில் ரியோ சாருடைய அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக நிறமாறும் உலகில் அழகராக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நிவாஸ் சார், ப்ளீஸ் எங்களுக்காக படத்தை பற்றி ஷேர் பண்ணணும், மேடைக்கு வரணும் ப்ளீஸ்.
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி. என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரிட்டோட விடாமுயற்சியில் வந்த இந்த நிறமாறும் உலகில் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா நடிகனாக வர எல்லாருக்குமே பாரதிராஜா சார் ப்ராஜெக்டில் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவர் படத்தில் பண்ண முடியலனாலும் அவருக்கு சன்னா பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்டையர் க்ரூக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரிட்டோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக துரை கதாபாத்திரத்தில் நீங்க பார்க்க இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரிட்டோ ப்ரோ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா பிரிட்டோ ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இந்த பிரிட்டோ ப்ரோக்கு வாய்ப்பு கொடுத்தா ப்ரொடியூசரான நினைவு சாருக்கும் நம்ம ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக இருக்கு படம். மார்ச் மாதம் தியேட்டரில் போய் பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆட் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. வேகமாக வரணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட். சோ இந்த படத்துல விஜயாகவே நடிச்சிருக்கக்கூடிய நம்முடைய ஊட்டி மேம் ப்ளீஸ் உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியாவுக்கும் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கண்ணா தியேட்டருக்குள்ள நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்களாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியே இருக்கு. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல. ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால். அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவா நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவா நடிக்க மாட்டேன், அம்மாவாவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் இப்போ நான் நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பாராதது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பார்க்கலாம். சினிமா ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிட்டோ. ரொம்ப உழைப்பாடுனா அந்த ஒரு நைட் பூரா ஷூட் பண்ண ஹைதராபாத்தில் டாக்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்தில் அந்த 104 ஜுரத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ எனர்ஜியோட பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து நானும் குரோசி நல்லா கொடுத்துட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாடு அண்ட் ஹார்ட் ஒர்க் ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா நானாவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலையும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்பட்ட கேரக்டர்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷா என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. மறுபடியும் நான் எப்பவுமே எல்லா மேடையிலும் சொல்ற ஒரே விஷயம், ப்ரெஸ் only has that responsibility and love for us. இந்த படத்தை மக்களுக்கு நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வரவேற்கணும். அதனால நீங்க எங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா நீங்க கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் சோ கிளாட் டு ஷேர் என்னோட டாட்டரோட இந்த ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டு ரொம்ப 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 நல்லா இருக்கு. தேவி பிரகாஷ் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ். ரொம்ப ரொம்ப கேட்சியா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாண்டி மாஸ்டரோட சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டர் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்துல சம்மந்தமே இல்லை. எனக்கு எந்த காம்பினேஷன் வந்ததெல்லாம் அவ்வளவு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரா நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், பட் நோ டைம் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் இட்ஸ் a fantastic கலவை. இட்ஸ் a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. சப்போர்ட் us. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். நானும் சொன்ன மாதிரி அம்மாவும் மகனுமாக ஒரே படத்துல இருக்கும்போது அது ஹெட்லைன்ஸாக இருந்தாலும் தனக்கான அடையாளத்தை தானே உருவாக்கி
லவ்லி அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு. லவ்லின் அவர்கள் அபி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் us about the experience and tell us about the film. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் he is so supportive and so motivating. And of course அம்மா கூட மறுபடியும் second film. And Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I make you proud. இந்த படத்துல நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதுல ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். தேங்க்யூ so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in the next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch. And to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So yes, thank you. Nandri, Meendum Sandipam. Thank you. தேங்க்யூ ஸோ மச் லவ்லின். அடுத்ததாக இன்னொரு நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான நபர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. எங்களுக்காக ஒரு வெல்விஷராக ஒரு மிகப்பெரிய பேக்போனாக இருக்கக்கூடிய தனஞ்சய சார், ப்ளீஸ் எங்களுக்காக வந்திருக்கீங்க. நீங்க நேரில் இணையணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பி ஹியர் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையாக ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுல. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கனாகாலம் காலங்கள்ல ஆரம்பிச்சு கோழி பண்ணை செல்லதுறையாக இப்போ இந்த படத்துல ராயப்பனாக இணைய இருக்கக்கூடிய உங்களுடைய ஏகன் அவர்கள், ப்ளீஸ் tell us about the film. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து படம் பண்றது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டீம். இதுல இருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பிச்சவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ற படம் என்னவா இருக்கும்? அம்மாக்கான படமா இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் மார்ச் 7th தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஏகன். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுடைய வெல்விஷராக எங்களுடைய மிகப்பெரிய ஷேர் லீடராக இணைஞ்சிருக்கக்கூடிய தனஞ்சய சார், கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இந்த க்ரூ பத்தியும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியும், அதை பத்தியும் ஷேர் பண்ணும். கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளவு பிரமாதமா கதை சொல்லியிருக்கீங்க. ஒரு காந்த குரல்ல, அட்டகாசமான குரல்ல ஒரு கதையை சொல்லி கடைசியில நம்மள அப்படியே உள்ள வாங்கிட்டாரு. இதுவே சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் யுவராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் இருக்கிற யுவராஜ் கரையா தெரியல, யூ பிளே வெரி கியூட் ரோல். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களுடைய இருக்கு. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பத்தி. மாஸ்டர் கலக்கி இருக்கீங்க. நீங்க நிறைய படங்களை விட்டு ரிப்பீட்டா சாங் கொடுத்துட்டு நமக்குமே வந்து கலக்கிட்டீங்க. பார்க்கும்போது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ட்ரெயிலரே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வைக்கிற இந்த படம். ஒரு நம்பர்
இந்த லெவின் சார் அவருடைய பிரசன்டேஷன் ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். அவருடைய மதிமாறன் படம் ஓடிடி வந்த பிறகு அவ்வளவு பேர் கொண்டாடினாங்க. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டர்களாகவும் மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்சஸ் ஆகணும். மிக முக்கியமா ஒரே ஒரு கோரிக்கை, மார்ச் வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் மார்ச் 7. ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பில் தமிழ் சார்பில் எல்லாருமே ரிக்வஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில போட்டா நாங்கள் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலயும் கோரிக்கை வைக்கிறது 4 படத்துக்கு மேல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டா நல்லா இருக்கும். 8 படம் எல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் நாங்க நம்புறோம். மலர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய காவ்யா அருண்மணி அவர்கள் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செம்மையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறான். ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்துதான் அவன் நினைக்கிறா, செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவள் நினைக்கிறா, நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆடில் நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பித்தா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸு, பைலட் ஃபிலிம்ஸு, குட்டி குட்டி ஆட்ஸு அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்கே போனாலும் அவங்க வீட்டு பொண்ணாக வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னென்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்கே நிற்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலாக கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்கள் தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்கே வர வச்சிருக்கிறது நீங்கள் தான். மீடியா, மக்கள்,
என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐ கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பாக அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறமாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார், ரிஷிகாந்த். அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் டே டு ஹியர் இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on theaters. அதனால குட்டி ஸ்டோரின்ற பேரில் கொஞ்சம் பெருசாக. ஸோ சாரி, போர் வச்சுருந்தா சாரி. தேங்க்யூ, பாய். அடுத்ததாக நிறமாறும் உலகில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கக்கூடிய நம்முடைய ஆரா கிருஷ்ணன் அவர்கள் மஹி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியும் இதில் நடிச்ச அனுபவத்தை பற்றியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமாவில் என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் எவ்ரி இயர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன். இட் ரியலி லுக்ஸ் நைஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஐ வாண்ட் டு ஃபஸ்ட் தேங்க் ப்ருட்டோ. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன ப்ருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டிட் இவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல மாஸ்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos and Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you're everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu and Bangalore la irukumbodhu inda padam paathe. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I've seen you types. Natti sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job, and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theaters and watch the film in theaters.
See you all really soon on March 7th. Thank you so much. நடிக்கிறதுக்கு கூட்டப்போ நான் போனேன், நடித்தேன், முடித்தேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு முதல் படத்துலேயே இவ்வளோ ஆக்டர்ஸை, இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது, அந்த லிங்க்கெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டராகவும் நானும் நினைக்கல. ஆனால் நான் 2 பேர் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமாக நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக முதல் நீ முடியும் நீ ஹரிணியாக தெரிஞ்சாங்க. இனிமே இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த குழுவினுடைய ஆசையாக இருக்கு. ஸோ ஹரிணி, ப்ளீஸ் ஷேர் அஸ் அபௌட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் என்ன ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்ன ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் இந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், ஏதாவது ரோல் பண்ணலாமா வேணுமா. பட் கன்வின்ஸ்ட் மீ இஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமா நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன் சார். நம்ம தேங்க்யூ. Thank you, Harini. Congratulations for the film. We are really looking forward to seeing you.